பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோரா நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் பாட்டிமா. அன்னதானம் பண்ணவங்க நீங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். பாட்டிமா என்ன பண்ணீங்க அப்புறம் அந்த பூனைய? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? ஆனா அந்த பூனை இறந்ததை விட சொல்லாம உட்காந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு பூனை? எதனால? தெரியும் பாட்டிமா, நான் தான் பாக்குறேன். அதுக்காகவே பெடிகிரி பூனை பெடிகிரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. ரொம்ப வருத்தமா போயிடுச்சு இன்னைக்கு. என்னடா அது நம்ம, ஆனா அவ்வளவு நேரமும் நீங்க காமிச்சிக்கவே இல்லை அந்த பூனை இறந்துருச்சுன்னு. உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் சொன்னீங்க நீங்க. சரி பாட்டிமா, நமச்சிவாய. ஆத்மா சாந்தி அடையட்டும். பூனை தான் நமச்சிவாய. வர பாட்டிமா. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அதாவது இன்னைக்கு அன்னதானம்னு பொதுவாக யாரும் கிடையாது. நமக்கு வந்து திருவிழா அப்போ கொடுத்தவங்க, மற்றபடி நமக்கு அன்னதானம் கொடுத்துருங்க, என்னைக்கு இல்லையோ அன்றைக்கி அன்னதானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்க பணத்தை இன்றைக்கி அன்னதானமாக கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். பொதுவான அன்னதானம் இன்னைக்கு யாரும் கிடையாது. திருவிழா அப்ப கொடுத்தவங்க, அப்பப்ப நம்ம கிட்ட கொடுத்து அன்னதானம் கொடுத்துருங்கன்னு சொல்றவங்க, இவங்களதெல்லாம் போட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய. போயிட்டோம். ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. திருச்செந்தூர் சாமி இடத்துலையா? நல்ல மனிதர். சரி, அங்க மலையா இருந்துச்சு. சரி சரி. நமச்சிவாய. வாங்க வாங்க. யார் வேலூர் போனது? அதான் அந்த தொப்புசாமி குருஜியா? யாரு கூட? அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்ணு எல்லாம் வந்து இட்டுன்னு போயிட்டாங்க. குருஜியா? இப்பதான் ஒரு மணி நேரம் இருக்கும். குருஜி பொண்டாட்டியா? ஆமா, குருஜி பொண்டாட்டி குருஜி பொண்ணு வந்து இட்டு போயிட்டாங்க. பொண்ணு மருமகன் எல்லாம் இட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? போய் ஒரு மணி நேரம் இருக்கும். இவரும் பார்க்கத்தான் வந்தாரு. அப்படியா? என்ன சொல்லிட்டு போனாரு? ஒன்னும் சொல்ல, போய் வரமான்ட்டு போயிட்டு வந்து கூட்டோடனே போயிட்டாரா? பரவாயில்ல. நமச்சிவாய. குருஜிக்கு போன் பண்ணு. ஆபரேஷன் பண்ற அவன் பாத்துப்பாங்க. ஏதோ பாவம் எப்படியோ எங்க நாடோடி மாதிரி அழிஞ்சு இருந்தாரு. பொண்ணு வந்துக்குதா? சூப்பரா இருக்குது. பொண்ணு பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா அருமை பேசிட்டு போறாங்க. வீடியோ பார்த்தாங்களாமா? ஹலோ குருஜி, வினோத் பேசுறேன் நானு. என்ன நைனா ஊருக்கு கிளம்பிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல நைனா? என்ன ஒரே சண்டை நைனா, எங்க எனக்கு அந்த கவனமே வரல. சரி சந்தோஷம் நைனா, சந்தோஷம். நீ நிம்மதியா போய் நல்லா இரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. எதனா போன் பண்ணு எனக்கு. சரி நான் பண்றேன். மச்சானுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் சொல்லிடுறேன் நான். எதனா போன் பண்ணுங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். நீ திரும்பி ஊருக்கு போனது அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா நீங்க பாவம் டெய்லி வழியில துடிச்சிங்கிற மழையில அதுல பத்துங்கிற எங்களுக்கே ரொம்ப என்ன பண்றதுனே தெரியாம இருந்துச்சு. நல்ல வேலை கூட்டிட்டு போயிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கூட உள்ள நைனா பொண்ணுனா எப்படி விட்டுருவாங்க நைனா? என்ன நைனா நீ தான் வந்து கொஞ்சம் கோவத்துல வந்துட்ட, அதுக்காக அவங்க எல்லாமே அப்படியே இருந்துருவாங்களா? அவங்களுக்கு மனசுன்னு இருக்கும்ல, பெத்து வளர்த்தி அவங்களுக்கு அந்த அளவுக்கு குடும்ப பாசம் இருக்காது. நீங்க தான் எல்லாருமே அப்படியே விட்டுட்டு வந்துட்டா அவங்களுக்கு பாசம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிறீங்க. எல்லாரும் நீங்க விட்டுட்டு வந்த பிறகு எவ்வளவு வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். சரியா? கோவம் ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஒரு நாள் திட்டுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே எல்லா நாளும் கோவத்தை வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. சரி, மாமா கேட்டேன்னு சொல்லு. தக்காளி சாதம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இன்னைக்கு. சரி, நான் வீட்டுக்கு போய் நைட்டு போன் பண்றேன். சரி நைனா, போயிட்டு வா நைனா. பத்திரம் நைனா.
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயோ ஆமா. பொண்ணு வந்து இறுக்கி பிடிச்சினா யார் பாப்பா இல்ல அதுக்கு இல்ல, நான் சில எனக்கு அவர் என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுல கூட்டிட்டு போனாங்கன்னு ரொம்ப நிம்மதியா இருக்குது எனக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவரு எதுவுமே ரொம்ப சந்தோஷமா இது போயிட்டு வரட்டும். சந்தோஷம். ஆமா ஆமா வாங்கினேன் நீ வாங்கினேன் வா நீ வாங்கிக்கோ. டேய் குடுறா சாப்பாடு குடுறா. வரும்போது எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஐயா வாங்க நமச்சிவாய். பசங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீ ஸ்வீட் கடை என்ன வச்சுக்கிறீங்களா? நம்ம வரவே இல்லைண்ணே. சரி ஞாபகம் வரும். சரி பசங்களுக்கு வாங்கும்போது வாங்கிடுறது. சரி ரொம்ப சந்தோஷங்க. ஒரு சாப்பாடு கொடுத்துறேன் உங்களுக்கு, ஒரு சாப்பாடு கொடுத்துறேன். வெரைட்டி சாப்பாடு போயிட்டாங்க. இல்ல பிடிச்சி போனது இல்ல, நம்ம எல்லாருமே அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு போயிடுறோம். அவங்க என்ன பிரச்சனை ஏது அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறோம். அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். கண்டிப்பா இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2000 சாமியார் இருக்காங்க. 2000 பேர்ல 1900 பேருக்கு வீட்டு நினைப்பு கண்டிப்பா இருக்கும். அந்த 100 பேருக்கு வேணா எல்லாத்தையும் பற்றற்று இருக்கலாம். அந்த 1900 பேருக்கும் வந்து வீட்டு சிந்தனை யாருன்னா கும்பலா குடும்பத்தோட போகும்போது ஐயோ நம்ம பொண்ணு இப்படிதான் போதே, நம்ம பிள்ளையும் இப்படிதான் போறானே அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கும். இந்த சிந்தனை இல்லாம இருக்காது. கடவுள் வந்து பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவர் திருச்செந்தூர் தாத்தா அவர்லாம் இறந்துட்ட உடனே இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் மனசு கஷ்டப்படுவாரு. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் போன் போல அவருக்கு அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி ரெடி பண்ணார் போல இருக்கு. யார்? திருச்செந்தூர் இவர் நம்ம குருஜியா? போன் பண்ணிட்டு அப்புறம் போன் பண்ணி பேசினு இருக்கும்போது இது தக்காளி சாதம் செஞ்சிருக்கணும். தக்காளி சாதம் அவங்க வீட்டுல, அதாவது இப்ப அவங்க குடும்பத்துல வந்து இப்ப கூட்டிட்டு போயிருக்காங்கன்னும் போது வந்து தேடாம இப்ப கிரிவல பாதையில எவ்வளவு பேர் வெறுத்துட்டு வந்துட்டேன் போப்பா அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவங்களுடைய மனநிலை 1 நாள் 2 நாள் இருக்கும் தான் கோவம். அந்த 1 நாள் 2 நாள்ல மறந்துடுவாங்க. அடுத்து பாசம் தான் அதிகமா, பாசமா கோவமான்னு பார்த்தா பாசம் தான் ஜெயிக்கும். சாதாரணமாவே உங்க மேல ரொம்ப அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு பேர் இன்னைக்கு கூட அங்க இருக்கிறவங்க பாதி பேரோட அட்ரஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்துருவாங்க. இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, தாடி கீடி வளர்த்துக்கின்னு முகத்தை மாத்திக்கின்னு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால பற்றற்று இவங்க இருப்பாங்க பற்றற்று எது மேலேயும். ஆனா அவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவ்வளோ இது இல்லை. பட் நீங்களா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணீங்க. அப்புறம் 2வது கோயிலுக்கு வர்றவங்களே நீங்க சொல்வீங்க கும்பலா வரும்போது கும்பலா வராதிங்க, தனியா இருக்கும்போது வாங்க அப்படின்னு. ஆமா, எப்பவுமே பௌர்ணமி தீபம் அந்த டைம்ல தான் வந்து சாமி கும்பிடணும்ட்டு வருவாங்க. எப்போ வேணாலும் போய் கும்பிடலாம் சாமியை. இதெல்லாம் எனக்கு அதனாலே ரொம்ப பிடிச்சி போகுது. சரிங்க சரி பார்க்கலாம் தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. திருச்செந்தூர் தாத்தா லாஸ்டா உயிரோடு இருக்கும்போது நம்ம பேசணும், எல்லாம் 3 பேர் நின்று பேசணும். அவர் இறப்பு அன்எக்ஸ்பெக்டடா இருக்குது. எனக்கே ஒரு வருத்தமா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களா. ஆனா நல்ல ஆத்மா, நல்லபடியா யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நல்லபடியா போய் சேர்ந்தாரு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். கண்டிப்பா சாந்தி அடையும். ஏன்னா அவர்லாம் வந்து யாருக்கும் எந்த ஒரு இதுவும் தீங்கும் நல்லா தானே போனாரு. நல்ல மனிதர். நான் நினைச்சா கூட அது மாதிரி இயற்கையான மரணம் வராது. எல்லாருமே இங்க கேட்டு உட்காந்துக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இயற்கை மரணம். எல்லாருமே கேட்டு உட்காந்துக்கிறது இயற்கையா மரணம் அடையணும் தான். ஆமா, எல்லாரும் நம்ம இன்க்ளூடிங் நம்ம கூட என்னன்னா நம்ம மரணிக்க போறது நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். சாப்பிடுங்க. பரவாயில்ல, ரசம் அப்படியா? சரி ரொம்ப படம் கொடுத்தாலும் லாஸ்ட் டைம் அண்ணாமலை சரிங்க. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது மாசம் வருவேன். சரிங்க பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்ஸ் பிரதர். எங்க எல்லாரும் ஒன்னா தான் வீட்டுல இருக்கீங்களா? இல்ல மாமா வீடு அண்ணன் தரும் ஒன்னா இல்ல, அவங்க தனித்தனி வீடு. தனியாக தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி பிரதர். வாங்க பிரதர். நமச்சிவாய். குருஜி இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம டெய்லியும் குருஜி பார்த்து பேசுறோம் போறோம் அப்படி யோசிக்கல நானு. அப்பாடா அந்த மனுஷன் கடைசி காலத்துல எதனா ஒண்ணுனா கூட அந்த மனுஷனுக்கு பாக்குறதுக்கு வந்து அந்த ஃபேமிலி கூட்டின்னு போயிட்டாங்க. இங்க எவ்வளவு பேர் எல்லாருக்குமே தான் ஃபேமிலி இருக்குது. இறந்து போன எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது. ஆனா யாருமே ஃபேமிலி வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க கோவத்துல வந்துட்டேன், திட்டான், என் பையன் துரத்திட்டான் அப்படி இப்படின்னு. துரத்தன பையன் கூட துரத்தன 5 நாள் 6 நாள் கழிச்சு வருத்தப்படுவான்.
இன்னொரு அப்பா அம்மா பார்த்து என்ன பண்ணுது, ஐயோ நம்ம அப்பா அம்மாவை அமிச்சிட்டோமே. ஏன்னா அது இது நேச்சர். அது கல்லாவே எல்லாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய குணம் தான் உங்க பிள்ளைங்களுக்கு. நம்மளுடைய குணம் நம்மளுடைய ரத்தம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பொண்ணுக்கும். அப்ப நம்ம வந்து இலக்கண மனசா இருந்தா நம்ம புள்ள மட்டும் எப்படி கல்லு மனசா இருப்பான்? அதை திங்க் பண்ணணுமா இல்லையா? நம்ம பிள்ளையும் நம்ம பொண்ணும். அப்ப ஏதோ கோவத்துல சண்டை நடக்கும், வெட்டிடு பண்ணுவோம், திடீர்னு குத்திடு பண்ணுவோம், நீ போட அழிஞ்சு போயிடறானோ அப்படி இப்படின்னு. அது நம்ம எல்லாருமே இந்த உதட்டுல இருந்து வர வார்த்தை தான், யாருக்குமே மனசுல இருந்து வர வார்த்தை கிடையாது. அதை புரிஞ்சுக்கினாவே இங்க நிறைய பேர் வெளியில வர மாட்டாங்க. இன்னொரு பொண்ணு இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்த இன்னொரு பொண்ணுக்கு இன்னொரு பையனுக்கு நம்மளை பத்தி தெரியாது, ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும். எப்பயா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மள மனசார நினைச்சிட்டு தான் இருக்கும். அவங்க பொண்டாட்டி பேச்சு 1000 கேட்டாலும், அவங்க மருமகன் பேச்சு கேட்டாலும் 1000 இருந்தாலும் பிள்ளைங்க எப்பயுமே நம்ம கூட நம்ம மனசுல நினைச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு நேரம் காலம் வரும்போது வெயிட் பண்ணுவாங்க. அந்த நேரம் காலம் வந்துச்சுன்னா அப்ப அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, மொத்தமா டெய்லியும் பண்ணணும். டெய்லி என் பிள்ளையாச்சு, என் பிள்ளை அப்படி பேசாது, என் பையன் அப்படி பேச மாட்டேன், என் பொண்ணு இந்த மாதிரி பேசாது, அதை எதிர்பார்த்துட்டே வாழ்றதால இவங்களுக்கு வந்து அது வந்து ஏமாற்றமா தெரியுது. அவங்க சூழ்நிலைகள் பொறுத்து அந்தந்த சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க இந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் விலகின உடனே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு சமயத்துல அவங்க ஒன்றும் ஆவாங்க. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் அவசரப்பட்டுறாங்க. ஆமா, கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. மழை, குளிர், குருஜிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்குது. இவரெல்லாம் வந்து இறந்தார் காரணம்னா அது இவ்வளோ பனி பெய்யுதுல, அந்த பனியில வந்து வீசிங் இருக்கிறவங்களால எப்படி இருக்க முடியும்? நம்மளுக்கு சாயங்காலத்துல நம்ம சென்னையிலுமே குத்து வச்சுன்னு ஆயிடுச்சு கிளைமேட். அதுதான் சொல்றேன். பாவலாம் நல்லபடியா போயிட்டு வரட்டும். நமச்சிவாய. இவரும் போய் சேர்ந்துட்டாரு. இவரு நல்லபடியா திருச்செந்தூர் சாத்தா இந்த பக்கம் அண்ணாமலையில போய் ஜோதியா சேர்ந்துட்டாரு. இவரு வேலூருக்கே போயிட்டாரு. வேலூருக்காரு. எவ்வளவு பேர் நீங்க பாத்திருப்பீங்க வரவங்க. எனக்கு நிறைய சந்தோஷம் என்ன தெரியுமா, நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு அனுப்புறது ரொம்ப சந்தோஷம். அந்த இந்த தாத்தாவை அமிச்சோம், அங்க ஒரு தாத்தா உட்காந்து தெரியுமா, இது என்ன உடையார் தாத்தா வீட்டுக்கு அமிச்சோம். இன்னும் 4-5 பேர் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. வந்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நாள் எவ்வளவு மனம் கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னா அந்த மனம் வந்து கொஞ்சம் அடங்குற வரைக்கும், கொஞ்சம் கோவங்களோ கொஞ்சம் அந்த இதுவோ அடங்குற வரைக்கும் கொஞ்சம் எப்படி இப்படின்னு அலையும். அதுக்கப்புறம் அவங்களே தேடும். நம்ம தெரியாம பிள்ளைங்களை நம்ம கோச்சின்னு வந்துட்டோம், தெரியாம வந்துட்டோம், தெரியாம கோவப்பட்டுட்டோம், ஐயோ நம்ம பிள்ளை தானே சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சில நேரம் ஃபீலிங்ஸ் வரும். அப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கே இப்ப நம்ம திரும்பி போனா நமக்கு மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, நம்ம அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்களா கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம போலாம், நம்ம பிள்ளைங்களா தேடுவாங்க, நம்ம போலாம். அப்ப இந்த மாதிரி இவங்க யாருன்னா கூப்பிடும் போது உடனே அந்த பாசம் வந்து இதுவாயிடும். அதாவது ஒரு காந்தகம் மாதிரி தான். ஒரு காந்தகம் வந்து இந்த பக்கம் திருப்பினா ரெண்டுமே ஒட்டாது, எவ்வளவு சேர்ந்தாலும் ஒட்டவே ஒட்டாது. ஒரு காந்தகத்தை வந்து 2 பக்கத்துல இன்னொரு பக்கத்தை திருப்பினா எவ்வளவு சேர்த்தாலும் ஒட்டவே ஒட்டாது. அதை நீங்க சுத்தி வச்சு அச்சா கூட ஒட்டாது. அதுவே அந்த காந்தகத்துக்கு 2 பக்கமும் ஒரே நினைப்பு இருந்துச்சுன்னா, இதுல ஏதோ ஒரு நினைப்பு தப்பா இருக்கு, இந்த பக்கம் ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு வச்சுதான் ரெண்டுமே ஒட்டாது. ஆனா இன்னொரு பக்கம் அப்படி நீங்க தூரமா வச்சா கூட சர்ன்னு ஒட்டிக்கும். ஒரு காந்தகம் தெரியுங்களா, இந்த மேல் பக்கம் வந்து இந்த மேல் பக்கம் இருக்கும், அது நீங்க அவ்வளவு தூரத்துல வச்சாலும் தேடி வந்து டக்குன்னு ஒட்டிக்கும். அந்த மாதிரிதான் பாசமும் உறவும். 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரே நினைப்ப கடவுள் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவங்க எங்க இருந்தாலும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்படி ஒருத்தருக்கு எண்ணம் சரியில்லை, ஒருத்தருக்கு எண்ணம் சரியில்லை, ஒருத்தருக்கு பாசம் இல்லை, ஒருத்தருக்கு இருக்குன்னா அப்ப அந்த காந்தகம் மாரி இவங்க ஒட்ட வந்தாலும் அது விலகி போயிட்டே இருக்கும். அந்த ஒரு பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கினாலே கண்டிப்பா இங்க நிறைய பிரிவுகள் நடக்காது. சரிங்க, நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். சாப்பாடுக்கு சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். தேங்க்யூ சார். தண்ணி வேணும். ரசம் சாதம் சாப்பிடுங்களா? ரசம் சாதம் சரி 6 மணிக்கு மேல சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் சாப்பாடு. இல்ல வேணாம் இருக்கிறவங்க. சரி சரிங்க, வரேங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. போயிட்டு வா. நமச்சிவாய. நான் நேற்று சொன்ன மறந்துட்டாங்க, நாளைக்கு எத்தனை தந்துருவாரு. ஓம் நமச்சிவாய நமக. வீட்டுல இருக்குது, வீட்டுல இன்னைக்கோ வாங்கி வச்சேன், சமயபுரத்துக்கு போய் கேளுங்களா அவரா, எப்பயோ வாங்கி வச்சிட்டேன் நான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நல்லா இருக்கும். மச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம்
நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா. மகான் ஊருக்கு ஒரு பஸ் எடுப்பா இவரு ஊருக்கு அனுப்பிச்சிடலாமா? பிள்ளைங்களாம் எங்க இருக்கிறாங்க? எங்கள் பிள்ளைங்களா அதான் கடலுக்குள்ளே இருப்பாங்க. அதான் ராமேஸ்வரத்தில் சொன்னாரு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு. உங்க பிள்ளைங்க கடல்ல அந்த இது ஒன்று நடந்துச்சு அப்பயா? அந்த இது புயல் வந்துச்சு, கடல் பொங்குச்சு இல்லை? ஆமா, சுனாமி. ஆ அது 1903 தான் வந்தது. சுனாமியா? சுனாமி தான். அப்போ தான் அது ஓடி அமைச்சிருச்சு. அப்போ ஒரு சுனாமி வந்துச்சா? அப்போ தான் கடல் பொங்குனதே. அவசரம் சுனாமி அதுக்கு பிற்பாடு கிடையாது. அதுக்கு பிற்பாடு 2005 ஒரு சுனாமி வந்துச்சு, கடல் பொங்கி வந்துச்சு. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. அது வேற ஊரா இருக்கும். தனுஷ்கோடியில 1903 3 வந்தது. யாரு? என் பிள்ளைங்க எல்லாருமே வா? பிள்ளைங்க எனக்கு கிடையாது. நானும் அப்போ சின்ன குழந்தை. என்னை எங்கள் அம்மா படகு பெருசாக கொண்டாந்தாங்கல்ல, யார் யார் அரை ஊர் கால் ஊராக இருக்காங்களே அவங்களெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு கரை சேர்த்துட்டாங்க ராமேஸ்வரத்தில். என்ன பண்ணல, தனுஷ்கோடி அழிஞ்சிச்சு அதுதானே சொல்ற? டோட்டலா ஒரு ஊரே அழிஞ்சு. நீயே குழந்தை போது போனீங்கன்னா வயசாகுதா? எனக்கு என் வயசு எனக்கே தெரியாது. நான் சும்மா ஏதோ டாக்டர் கேட்டாக்கா நீங்கள் நான் சொல்லிவிடுவேன் டாக்டர்கிட்ட. உங்களுக்கு என்ன மதிப்பு தெரியுது என்ன பார்த்தா? உங்களை பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுமா உங்க வயசு? ஒரு 76 78 வயசு இருக்கும். சரி, அப்படியே இருக்கட்டும். 80 இருக்குமா? எனக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்றாங்க அதை ஏற்றுக்குவேன். ஒரு 15 வயசு? அது இருக்கும். ஒரு 12 இருக்கும். ஒரு 10 இருக்கும். 90 தாண்டி சொல்லு. 90லாம் இருக்காது, கம்மியா வேற. 75 80 வயசு இருக்கும். 75 இருக்கும். ஆள் குள்ள மக்கத்தினால பவர் தெரியல. நமச்சிவாய நமக. வாங்கிக்கோங்க. சரி, அதனால நீ கல்யாணம்லாம் பண்ணலையா? வீட்டுல யாரும் இல்லைன்றதால அப்பா அம்மா இருந்தாங்க. வீடு கிடையாது, அப்படியே கொண்டாந்து ராமநாதபுரம் ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி இதுவான? நானும் உலகத்தை சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். அங்கங்கே எல்லா கடைகளில் வேலை செய்வேன். என்ன வேலை செய்வா? ஹோட்டல் வேலை செய்வேன், பங்கடை வேலை, தண்ணி எடுத்து ஊற்றுவேன், டேபிள் துடைப்பேன். அப்படி என்னென்ன வேலை எங்கே போகிறோம் அப்படிதான். சம்பளம்லாம் என்ன வரைக்கும் அவங்ககிட்ட வாங்கலை. அதனால அப்படி அப்படி விட்டு வந்தேன். சம்பளம் வாங்காம வேலை செஞ்சீங்களா? ஆமா. இல்ல நீ சம்பளம் வாங்கல. இந்த காலத்துல கிடைக்காம போயிட்டே நீனா. சரி, சோகமா நீ இருக்கும் போது சந்தோஷமா தான் பேசணும். சரி, போயிட்டு வாப்போ. சரி. சோகம் கிடையாது, அதான் போனது போயிடுச்சு. யாருக்குமே காசு வாங்க மாட்டேன், சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்குவேன். சாப்பாடு சாப்பிடுவேன், ஆனால் வேலை கஷ்டமா இருந்தால் போயிடுவேன், சொல்லாவே போயிடுவேன், கிளம்பிடுவேன். ஆமா, அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே வரண்டு அப்படியே கிளம்பி வந்துடுவேன். அப்படியே போயிடுவேன். நீ உன்னை ஆதார் கார்டு கூட கிடையாது, உன்னை எப்படி கண்டுபிடிப்பாங்க பாவம் பின்ன அவங்க? எதுவுமே நான் அந்த வேலை செய்யறதோட சரி. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக வரல, ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்க, ராவு எப்போ வரணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ராவோட எதாவது கிளம்பிடுவேன். எங்கே போவேன்? ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அங்கே போவேன். கடைசி ரயில் எங்க போயிடல, ரயில் கடைசியா நிக்குமோ அந்த இடத்துக்கு போயிடுவேன். கடைசி ஸ்டாப்பிங் ஸ்டேஷன் போவேன். ரயில் எந்த ஊர் ஏறுவா? எங்க வண்டி இந்த பக்கம் எங்க போகுதுன்னு கேட்பேன். இப்படி போகுது மெட்ராஸ் பக்கம் போகுது அப்படி இப்படி சொன்னா ஏறு வண்டியில் அப்படியே நான் வந்து குண்டக்கல் வரைக்கும் போனேன். ஹைதராபாத் குண்டக்கல் அப்படி அந்த லைன்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். தாங்கள் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்தீர்கள்? அப்போ வந்து இல்லை, அந்த ரயில் இல்லை. வர ஜனங்க வந்து சாமிங்க எல்லாம் சொல்லுவாங்க, திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு போகணும், திருவண்ணாமலை நல்ல கோயில், பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திருவண்ணாமலைக்கு வர்ற காலத்தில் திருவண்ணாமலை கோயில் ரொம்ப காடாக கிடந்தது, உள்ளே காடு மாதிரி கிடந்தது. அதுக்குள்ளே வந்து அந்த ஊருக்காரன் போகிறோம், அங்கே கோயில் உள்ள. ஆமாம், கேட்டு எதுவும் கிடையாது. நான் வந்து பார்க்குற காலத்துலேயும். அப்புறம் அப்படி இருக்கும்போது அது பிற்பாடு திருவண்ணாமலையில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சொல்றது ஒரு 60 வருஷம் இருக்கும் பொழுது, 60 வருஷம் கதை சொல்றாரு. உள்ள அங்கே இந்த கோயில் மாடு பார்க்க ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் நான் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டாங்க, தம்பி இங்கேப்பா, நீங்கள் பையன் நல்லா தான் இருக்கிறான், சுறுசுறுப்பாக வேலை செய்வான் போயிருக்கு. அவர் தர்மகர்த்தா, பாவு சண்முகத்துக்கு மாமா. அப்போ அவர் கூப்பிட்டு, சின்ன பையனாக இருக்கிறான், இவனுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருங்க கோயில்லையே. அப்போ 1 ரூபா சம்பளம், பெரிய கோயில்ல. ஆமாம், இதே பெரிய கோயிலில் 1 ரூபா சம்பளம். ஜவானுங்களுக்கு 50 ரூபா தான் சம்பளம். அப்படி அப்போ சேர்ந்தவன் தான் நான். அப்படியே சேர்ந்து மாட்டுக்கெல்லாம் பார்த்துக்கிடுவேன். அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுலேயே ஒரு 30 வருஷம் அதுலேயும் செஞ்சுட்டேன். கோயிலே பெரிய கோயில். அப்பெல்லாம் அண்ணாமலையார் கோயில் ஃபேமஸ் கிடையாது, இந்த மாதிரி அப்பப்போ உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாம், போயிட்டு வரலாம்.
இப்பெல்லாம் கோயில் உள்ள போற நிக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் லைன்ல நிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ வந்த நிலைமை அது. அப்போ வந்து ஃப்ரீயா கிடக்கும். அது வந்து ஜனங்க போவாங்க வருவாங்க, ஏதோ 1-2 போவாங்க வருவாங்க, அவ்வளவுதான். நல்லா பிள்ளை முடிச்சு கிடக்கும். பூரா பிள்ளை முடிச்சுன்னு கிடக்கும். காடு செடியை சுற்றி விவகாரம் பூரா பிள்ளை முடிச்சு கிடக்கும் செடி. அப்போ அதை கேட்டு அப்போ 9 கோபுரம்லாம் வழி இருக்கும். 9 கோபுரம், அந்த 9 கோபுரம் இல்லை, 9 கோபுரத்துல வழி இருக்குது. உள்ள வந்துட்டோம்னா இந்த 9 கோபுரத்துக்கு நம்ம போகலாம் வரலாம், எல்லாம் செய்யலாம். இந்த அளவுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு கிடையாது. வருஷம் 1-2 கட்டி வச்சிருப்பான். அப்ப கார்த்திகை தீபம்லாம் கொண்டாடினாங்களா? அப்பவே கொண்டாடினாங்க. அப்ப கூட்டம் வருமா? தீபத்துக்கு மட்டும் கூட்டம் வரும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி கிடையாது. பௌர்ணமி கிடையாது. பௌர்ணமி இப்பதான் ஒரு 30 வருஷமா 20-30 வருஷமா. ஆமா, பௌர்ணமி கிடையாது. 20 இல்ல 30 வருஷம் இருக்கும். இல்ல எனக்கு கருத்து தெரிஞ்சு பௌர்ணமிக்கு மலை சுத்துறான். அதான் ஒரு 4 பேர்னா ஒரு 50 பேர் சுத்துவாங்களா? ஒரு 100 பேர் 50 பேர் சுத்துவாங்களா? உனக்கு தெரிஞ்சப்பெல்லாம் பௌர்ணமி எல்லாம் கூட்டம் வராது. பௌர்ணமி கிடையாது. மகா தீபத்துக்கு மட்டும் தான் ஜனங்க வரும். தீபத்துக்கு சித்திரை பௌர்ணமிக்கு அதுக்கு மட்டும் தான் வருவாங்க. எதுக்கும் ஜனங்க வர மாட்டாங்க. அப்ப நான் இந்த பகுதியில் போயிருக்கேன். அங்க போய் வேலை நான் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தவசம் தான் போட்டிருப்பேன். அப்போ இப்படி வந்து வளம் மக்கள் வந்து பூரா காடு இதெல்லாம் எங்கெல்லாம் உள்ள பூரா இதெல்லாம் ரோடு கிடையாது. அப்பெல்லாம் இருந்துச்சு, சும்மா வெறும் மண் ரோடு தான். ஒற்றை அடிப்பாதை, கிரிவல பாதை இல்லை. ஆமா, கிரிவல பாதை இல்லை. அங்கே போய் அடியநாமலையில் ஒரு டப்பா வச்சுருப்பேன். அந்த நேரநாமலை கோயிலில் குளிப்பேன். அந்த குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே போவோம். அப்போ யார் போவோம் மலை சுற்றுவாங்கன்னா இசை டாக்டர் ஒருத்தர், அது அப்புறம் இந்த அன்னாடு இந்த இதுக்கு சுற்றுவாங்க. இப்போதான் பாடிக்கிட்டு வருவாங்க, சாம்பிராணிலாம் போட்டுக்கிட்டு. அவர் சோடா கடைக்காரர் ஒருத்தர், அவங்க தான் ஃபேமஸு. அந்த நேரத்துக்கு அவங்க தான் சுற்றுவாங்க. மாசப்பிறப்பு வந்து அவங்க தான் ஒரு 10 பேர் வருவாங்க. மீதி யாரும் இல்லை, கிடையாது. அப்படியே வெறும் காடாக இருக்கும். வெறும் காடு தான். அப்படி இருக்கும்போது நான் அங்கே அடியநாமலை போய் டப்பா வச்சுருப்பேன். போய் எல்லா வீட்டில் கூழ் வாங்குவேன். கூழ் வாங்கி பச்சைமா கோயிலுக்கு போவேன். அடிநாமல்லேருந்து. ஆமாம், அப்படியே பச்சைமா கோயிலில் போய் அந்த கூழ், அங்கே ஒரு குட்டை இருக்குது, அந்த குளம் இருக்குது. தெரியும். தண்ணீர்னா தேநீர் மாதிரி இருக்கும். அது பச்சைமா கோயில் எதிரில் கீழே இருக்குது அந்த குளம் தானே? இப்போவும் குளம் முதல்ல கெட்டு போயிடுச்சு, இப்போ குளத்தை சீரமைச்சிட்டாங்க. அப்படியா? அங்கே போய் கரைச்சி குடிச்சிட்டு அங்கேயே படுத்துருப்பேன். சாயந்தரம் வரைக்கும் படுத்துருப்பேன். அது பிற்பாடு வேணுச்சுக்கு பெரிய பெரிய கோயிலுக்காக வருவேன். வந்தால் தான் அந்த பிரம்ம தீர்த்தம்னு ஒன்று இருக்குது உள்ள. ஆமாம், பிரம்ம தீர்த்தங்குது. அதுக்குள்ளே வந்து ஜனங்க வந்து அங்கே தான் சாப்பிடுவாங்க. நல்ல தண்ணி அது ஒன்று தான். அதை வந்து சாப்பிட்டாங்கன்னா அங்கே தான் வந்து சாப்பாடு வாங்கி அவங்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே படுத்து கிடப்பேன். அப்போலாம் வந்து இந்த வெளியே போவோம், அங்கே போவாங்க தான் சொல்கிறதுக்கு இடமில்லை. அந்த கிளிக்கோவரை மட்டும்தான் பூட்டி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் விட்டுருவாங்க, காலியாக திறந்து கிடக்கும். திருடம் போனால் கூட 10 நாளைக்கு தங்கிட்டு போவாங்க. அவங்க உள்ள வந்து திருடம் போனால் கூட 10 நாள் தங்கிட்டு போகலாம். இன்னைக்கு பண்ண போனால் கூட 10 நிமிஷம் சாமி பார்க்க முடியல, 10 செகண்ட் சாமி பார்க்க முடியல. போ பார்த்துட்டியா? போ பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், அப்போதான் சொல்லிட்டு அதான் காடு தானே, எது ஒன்று அவருக்கே கிடையாது. அம்மா ஒரு ஆஃபீஸர் வருவார், 4 நாளைக்கு இருப்பார், அவர் போயிடுவார். இன்னொரு ஆள் ஆஃபீஸருங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது இருப்பார் தான் அப்படியே ஒன்று ஒன்றா. அப்போவே நான் வந்து அந்த கோயிலில் மாடு பேர் பார்த்துக்கின்னு மாட்டெலாம் கழுவுவேன். பசு மாட்டெலாம் கழுவி அதை போட்டுக்கிட்டு வச்சு இதுக்கு பூஜைக்கு கொண்டு வருவேன். கொண்டாந்து இப்போ அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகிறப்ப கொண்டு போய் கட்டிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பாடு 3 வேலையும் கொடுத்துருவாங்க. காலையில் பொங்கல், சட்னி, மத்தியானம் வந்து தயிர் சாதம், ராத்திரிக்கு புளி சாதம். ஆமாம், கொடுப்பாங்க கோயிலே. வேற யாருக்கும் சோறு கிடையாது. அந்த தர்மகத்தில் சொன்னதுனால இவனுக்கு மட்டும் யாருக்கும் சாப்பாடுலாம் கிடையாது. இவனுக்கு மட்டும் நீங்கள் 3 வேளை சாப்பாடு கொடுத்துடணுன்ட்டு போய் எழுதுப்பா. அப்போ சோறுக்கு ஆகத்தோடு கூப்பிட்டு இவனுக்கு மட்டும் தான் நீங்கள் சோறு கொடுக்கணும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டாங்க. 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு. பார்த்துட்டியா பழைய கை அண்ணாமலையாருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட். ஏன்னா இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்ப இவ்வளவு கூட்டம் வரலாம் எதிர்பார்த்தியா? அப்பெல்லாம் பெரிய கூட்டமே நான் பார்த்தது. கார்த்திகை தீபத்துக்குலாம் அப்ப எவ்வளவு கூட்டம் வரும்? கொஞ்சம் வரும். தேர் இழுக்கிறதுக்குலாம் தேர்லாம் ஜனங்க வரவங்க போறவங்க வெட்டவங்க இழுத்துருவாங்க. இப்பெல்லாம் அதிகமா வேற விட மாட்டாங்க உள்ள. இப்பதான் வண்டி வச்சுக்கிறாங்க இழுத்துட்டு போறதுக்கு. அப்ப ஜனங்க தான் இருப்பாங்க. அவர் சொல்றது பெரிய தேரு, இந்த தேர்லாம் ஜனங்க கேட்கிறாங்க. இப்ப அந்த சாமி மாட வீதி வருது, இந்த இது காமதேனு, ரிஷபம், வெள்ளித்தேரு, அதெல்லாம் ஜனங்களே ஏத்துருவாங்களா? எல்லாம் ஜனங்களே தான்.
நல்லா ஜனங்களே வைப்பாங்க. இப்பதான் டிராக்டர் டிராக்டர் வந்தது, முதல்ல ஜனங்க தான் வைப்பாங்க. அந்த சேரில் பிரார்த்தனைக்கு மாடு கொண்டாடுவாங்க. பேர் இருக்கிறதுக்கு மாட்டை கொண்டாந்து பிரார்த்தனைக்கு பேர் கட்டி மாட்டை ஓட்டுவாங்க. ஏன்னா அது புண்ணியமா. பாத்துக்கோ, இப்படி எல்லாம் பாத்துக்கங்க. திருவண்ணாமலையோட ஹிஸ்டரி எவ்வளவு தெளிவா சொல்றாரு அவரு. மாடு தான் கட்டுவாங்க. மாடு தேர் இழுக்கிறதுக்கு மாடு தான். எத்தனை பேர் இருக்குதோ அத்தனை பேருக்கு மாடு தான் இருக்கும். மாடு தான் இழுத்துன்னு போகும். மாடு கூட ஜனங்களை இழுப்பாங்க. அப்படிதான் இழுத்துட்டு வந்தாங்க. அப்போதான் வந்து சக்கரமே வந்து மரத்தில் செய்தது, இரும்புல கிடையாது. இரும்புல கிடையாது. இப்பதான் இரும்புல பெரிய பெரிய தேருக்குள்ள இரும்பு போட்டாங்க. அப்படி போட்டு அப்படி வச்சுக்கிட்டு கிடந்த காலம் அது. அப்போ ஜனங்களை பார்த்தாலும் நல்லா பக்தியா. இந்த இதுல இருந்து இந்த செட்டியாரங்கள்லாம் இருக்கிறாங்களா, அது என்ன ஒரு காரைக்குடி நாட்டுக்கோட்டை. அவங்கதான் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் கோயில் வந்து பராமரிச்சது, தீபம் ஏற்றது எல்லாமே பண்ணது அவங்கதான். பராமரிப்பு தான். இன்னைக்கு அந்த கோயில் ஒவ்வொருத்தரும் மண்டபங்கள்லாம் கட்டினதும் அவங்க தான். இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களே உள்ள விடலையா போராட்டம் பண்ணிக்கிறாங்க. இந்த வாட்டி தீபத்தப்ப காரைக்குடி ஆளுங்க நாங்க நகரத்தார் எங்க யாரையும் அவங்களே யாருமே உள்ள விடலையா அந்த வாட்டி. அப்ப விட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் மரியாதை. அதுதான் அவங்க தான் நிறைய கட்டந்து இதெல்லாம் சொன்னாங்க. இப்பதான் காரைக்குடி செட்டிநாடு அவங்க தான் வந்து நகரத்தார் தான் வந்து நாகரிகம் முன்னேற என்ன ஆச்சுன்னா யாரையுமே இப்போ விடுறது மாதிரி இல்லை. அவங்கள வந்து அவங்க கொடுக்குறாங்க. பணம் கொடுத்தா வாட்ச். அப்பெல்லாம் பணம் கொடுத்தா உள்ள போய் சாமி பார்க்கலாமா? திருடனே 10 நாள் வந்து தட்டிட்டு போலாம். திருடனே வந்தா 10 நாள் தங்கிட்டு போலாம். ஆமா, அது பிற்பாடு சாமி வந்தாக்க வெளியூர் கோயில் ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா இந்த மாதிரி சாமி பார்க்கணும்னா சரி வாங்க எவ்வளவு தரீங்க, காசை வாங்கிக்கணும் உள்ளாரிட்டு போய். யாரு அந்த வேலை செய்யறவங்க? அப்பயா அப்பவே இது நடந்துச்சா? நடந்துச்சு. பணக்காரன் தானே வர்றான், பணக்காரன் வர்றான். இல்ல அப்ப நீ கூட்டமே இல்லைன்ற கூட்டம் இல்லாத கோயிலுக்கு எது காசு கொடுத்து உள்ள போறாங்க? கூட்டம் அப்போதைக்கு தீபத்துக்கு கூட்டம் இருக்கும். ஓ, தீபத்தப்ப நடந்தது இது. அதுதான் மிச்ச நாள்ல கிடையாது. தீபத்தப்ப காசு கொடுத்து வாங்க. ஏன்னா அப்போ கூட்டம் நிறைய இருக்கும். அதனால அந்த நேரம் போக முடியாது உள்ள. அப்பவே இந்த நாகரிகம் வந்து உருவாயிடுச்சு. அப்பதான் வந்து என்னன்னா சும்மா வர்ற பக்தர்கள் கூட அந்த ஒரு குப்பை கரண்டை எடுத்து பையில போட்டுட்டு போவாங்க. பாத்துங்க, இப்ப நம்ம ஆளுங்க பையில இருக்கிற குப்பையை எடுத்து கோயில்ல போட்டு போறாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு நிலைமை. ஆமா, பிஸ்கட் பாக்கெட் எடுத்துன்னு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே கோயிலாண்ட போட்டு போயிடுவாங்க. சாப்பாடு இது புளி சாதம் அதெல்லாம் கட்டி எடுத்துன்னு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே கோயிலாண்ட போட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் அவங்களே வந்து சுத்தம் பண்ணாங்க. பக்தர்களே வராங்க, அவங்களே ஒரு குப்பையை பார்த்தாங்கன்னா எடுத்து பையில போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. பாத்துங்க, நாகரிகம். அப்படி இருந்த கோயில் அது. அன்னைக்கு உள்ள ஜனங்கள் வேற, இன்னைக்கு உள்ள ஜனங்கள் வேற. புத்தி சரியில்லை, நினைப்பு சரியில்லை. இப்போலாம் வேறு மாதிரியா இருக்குது. அப்போலாம் வந்து பக்தினா பக்தி தான். 10 பேராக இருந்தாலும் அது அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ. ஆனால் இந்த மாதிரிலாம் அன்னதானம்லாம் கிடையாது. அன்னதானம் எங்கேயுமே கிடையாது. இந்த திருவண்ணாமலை கூட இப்போ கிடைக்கிற அன்னதானம் அப்போலாம் கிடையாது. அப்போ எங்கே இருக்கிற சாமிங்களும் எங்கே இருக்கிற ஏழைங்களும் அங்கே ரம்மதானத்தையும் பார்க்கணும். காலையில் 10 மணிக்கு போடுவாங்க, 10லேருந்து வருது. நானும் அங்கே வாங்குவேன், வாங்கிட்டு கொண்டாந்து அந்த ரமணர்லாம் பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு காலத்துக்கு பார்த்துருங்க. ரமணர்லாம் பார்க்கல நான். ஆனால் சொல்கிறது ரமணர் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் சொன்னாங்க, நான் அவரை பார்க்கல. நான் உள்ளே போனால் தானே பார்க்கறதுக்கு. நான் உள்ளே போகிற வேலை இல்லையா, சாப்பாடு வாங்குறேன், வெளியே வந்துடுவேன். அப்படி இருந்தது. அப்ப அந்த மாதிரி ஆசிரமம் இருந்துச்சு, ரமணாசிரமம்லாம் இருந்துச்சு? ரமணாசிரமம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஆசிரமம் அதான். என்ன பெருசா அந்த மாதிரி இருந்துச்சா, சின்னதா இருந்துச்சு? அப்போ சென்றாசி கோயில் எனக்கு செஞ்சு கட்டினது. அது எனக்கு தெரிஞ்ச அந்த ரமணாசுர கோயில் எனக்கு தெரிஞ்சு கட்டினது. ஆமா, ஒரு கரையா தான் இருக்கும். சமாதி வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அப்படி. ஆமா. சரிண்ணா, ரொம்ப நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நீ உன்னை விட மாட்டாங்க. 2-3 யூடியூப் சேனல் தேடி வந்துரும் பாரு. நீ வேணா பாரு, இந்த தாத்தாக்கு நிறைய தெரியுது. தாத்தா திருவண்ணாமலையை பத்தி சொல்லு. நீ குழந்தையா இருந்தது, போனது, வந்தது எல்லாத்தையும் கேட்பாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றேன். சரி, சாப்பாடு வாங்கினியா? ரொம்ப சந்தோஷம். டைம் ஆகுது எனக்கு, நான் அப்புறமா வந்து பார்க்கலாம். பாய். நமச்சிவாய். பழைய கை பாத்துக்குங்க, அண்ணாமலையாருக்கு அன்னைக்கே சேவை செஞ்சவரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோவர். அன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். பல்லாண்டு வாழும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க.
நமக்கு பேர் சொல்லாதீங்க, பேர் சொல்ல தேவையில்லைன்னு இல்லை, பொதுவாகவே நமக்கு கொடுத்துட்டு நீங்கள் அன்னதானத்தில் சேர்த்துக்குங்க, நீங்கள் எப்போ அன்னதானம் கொடுக்குறீங்களோ அந்த அன்னதானத்தில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி கொடுக்குற பணம் அது எல்லாமே எங்கள் அன்னதானமாக வருது. இன்றைக்கும் அதே போல் அன்னதானம் தான். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க, வேண்டிக்குங்க. நமச்சிவாய. எத்தனை ஐயா வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணுங்க? 2. கலவை சாதம் 1. வணக்கம். தண்ணி பாட்டில் மட்டும் வேணும். சாம்பார் கிடைக்காது ஐயா. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. ஓம் நமசிவாய நமக. இப்படிதான் 2. ஓம் நமசிவாய நமக. எத்தனை ஐயா? 1. எத்தனை? ஓம் நமச்சிவாய நமக. வாங்க சாமி. எத்தனை? 1. அம்மா ருத்ராஜ் எதுக்கு போட்டுங்கடா? புரியல. கொரோனா ஊசி போட்டதால இந்த பார். ஊசி போடுச்சு, அதுதான் கொரோனா ஊசி போட்டதால இல்லையா? ஊசி போடுச்சு. என்ன ஊசி? கொரோனா ஊசி போட்டதால ஊசி போட்டு தான் அங்கே போயிடுச்சுங்க. எங்க பெரிய சாமியாரா வர்றதுக்கு உண்டான அனைத்து திறமைகளும் உங்கள்கிட்ட இருக்குது. இப்படி புரியாத மாதிரி பேசுறவங்க மொத்த பேருமே இன்னைக்கு பெரிய சாமியார் நம்பி காலைல வர்றாங்க எல்லாரும். புரியுதுங்களா? நம்ம என்ன கேட்குற கேள்வி, அவர் சொல்றாரா? அந்த புரியாத மாதிரி பேசுறவங்க தான் இன்னைக்கு பெரிய சாமியார். அனைத்து தகுதிகளும் இருக்குது. ஏன் சாமியார் ஆனன்னு கேட்டா கொரோனா ஊசி போட்டாங்க, அதனால தான் சாமியார் ஆன. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ருத்ராட்ச, இப்ப 2, இன்னைக்கு 10 ருத்ராட்சங்குது. நாளைக்கு இன்னொரு 20-30 ருத்ராட்சம் அப்படி உடம்பு மொத்தமா ருத்ராட்ச பூசிக்கின்னு நாளைக்கு அவர் என்ன புரியாத மாதிரி பேசுறாரோ அவரை தான் எல்லாரும் நம்புவாங்க. ஐயா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் அந்த சாவுதிரி பாட்டி பார்க்க உங்களை தான் டெய்லி பார்க்க. ஒரு எத்தனை வேணும்? 2. 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு உங்களை பார்த்து பண்ணாங்க. சரி டெய்லி பார்க்காத நாளே கிடையாது. சரிங்க. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? டெய்லி இவங்க அது காலையில 3 மணி ஆகட்டும் 2 மணி ஆகட்டும் நான் உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சேன். நிறைய அலர்ஜியா இருக்கு, நான் நல்லா ரிப்போர்ட் இருக்கேன். சரிங்க. நல்லா இருக்கு. அவங்க இறந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. எந்த இடத்துல இருந்தது? ரமணாசுரம் தாண்ட. நாங்கள் வரதுக்கு அந்த அப்புறமா இதை பார்த்துட்டு தான் நாங்கள். நல்லா இருக்கீங்களா? கொண்டாந்தீங்கல்ல, ஆமா. அப்பதான் இவனுக்கு தெரிஞ்சிச்சு அது. அப்படிங்களா? நாங்கள் வரதுக்கு பாட்டியை பார்க்கறதுக்கு இருந்தீங்களா? அவங்க இறந்து 1 வருஷம் ஆகுது. அதை பார்த்தேன். நீங்க எல்லாமே பூஜை பண்ணதெல்லாம். சரி, ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா பார்க்கறதால ரொம்ப சந்தோஷமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? படம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம். டெய்லியும் பார்த்துக்கிறீங்களா? ஒரு டைம் இல்லாத நான் பார்க்குறேன். சந்தோஷம். ஒரு டைம்ன்றதை விட எப்பயுமே அவங்கள தான் பார்க்குறோம். சரி. இந்தா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக. வாங்க. தங்கச்சி பொண்ணு. சரிங்க. போட்டோ கொடுத்துருங்க. சரிங்க. இந்தாங்க நமச்சிவாயம். வாங்கம்மா, வாங்க. தண்ணி ஒன்று கொடுத்து இந்தாங்க, போயிட்டு வாங்கம்மா. சரி, வாங்க. நமச்சிவாயம். ஐயா சரி, நமச்சிவாய். வாங்க.
நமச்சிவாய. இட்லிமணி அவர்களே நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. ஓம் நமச்சிவாய. பார்த்தே இல்லையா? நியூலி அப்பாயிண்டட் கிரிவலப்பாதைக்கு சாமியாரா? யார் திருச்செந்தூர்? ஓ, அவர் சொந்த வீடு எங்க தயா இருக்குது. கீனாத்தூர் தயா சொந்த வீடு. திருச்செந்தூர் மூவர் சமாதி ஏதோ அவர் படம் இப்பதான் எழுதி நிற்கிறாரு. அதை படத்துக்கு நீங்களே கதை எழுதி வசனம் கொடுத்துருவீங்க போல இருக்குது. அவர் சொந்த வீடே இங்கதான் இருக்குது, கீனாத்தூர்ல. கேளா கூப்பிட்டேன். ஓ, இந்த மூவர் சமாதி திருச்செந்தூர் இந்த கதையை வேற யாருக்கிட்ட அழுதுனரு, என்கிட்ட அழுதுன்னு வச்சுக்கா. நல்லா இருக்கியா? என்ன சாமி? ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. இறைவா ஐயா, சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க, மீன் பண்ணது. சாதம் குழம்பு 2 சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. வருங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணா? 2 வெள்ளை சாதம் குழம்பு. நீ வந்து பூண்டு இருக்காங்க போட்டுக்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. 2 குத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. 2. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. எதுனா 2. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 வாங்கிக்கோங்க, அதனால கேட்குறேன் நான். 2. ஓம் நமச்சிவாய நமக. 1 வெள்ளை சாதம். ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமசிவாய நமக. 1 குத்துரு. ஒருத்தர் வாங்கிக்கோங்க. இதனா 2. ஓம் நமசிவாய நமக. எதனா 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. குடிக்கிற தண்ணி போய் கை கழுவுறீங்களே நீங்க? ஓ, கை கழுவுறதுக்கா தண்ணி? அது காசு கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க. தண்ணி கொடுக்குறேன் நான். இவ்வளோ கடைக்கு கை கழுவுறாங்க. என்னதான் பண்றது? எப்படி செஞ்சாலும் பாருங்க, எப்படி பண்றாங்க பாருங்க. தண்ணி ஏதோ தாகத்து கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஏதோ சரி இல்லைன்னு சொல்லாம கொடுத்தா கை கழுவுறாங்க. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. பசி படுத்துக்காரு பாத்தீங்களா ஐயா? அவர் அவுட் ஸ்டாண்டிங் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டல் இருந்து. என்ன எப்படி கொண்டு சேர்க்க முடியும்? யாரு? நந்தி பக்கத்துல. ஆமாண்ணா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாருண்ணா. அவங்க ஸ்மெல் கூட வந்துச்சுன்னா ஒரு மாதிரி. ஏன்னா காலில் வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க. என்ன ஒரு யோசனை காலில் என்ன செய்யுது அப்படின்னு எப்படின்னாரு 108க்கு ஃபோன் போட்டு அவுட் ஸ்டாண்டிங்ல வெளியே வந்து அவுட் ஸ்டாண்டிங்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டாரு. இருந்து வந்து என்ன ட்ரிப்பு கரெக்டாக இல்லை காலில். எப்படி அப்புறம் எப்படி மறுபடியும் சேர்த்துப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல? 108க்கு ஃபோன் போட்டா ஏன் சாமி நீ ஏன் ஃபோன் பண்ற? அப்புறம் வெளியே வந்துட்டாரு எப்படி சேர்க்கலாம்? எப்படி சேர்ப்பாங்க? நம்மள தான் திட்டுவாங்க. ஆமா, அது என்ன ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறவரு வெளில அவரே ஏந்து வந்துட்டாரா? ஆனா இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க, நேற்றுலாம் கிடையாது. அவங்க கர்ம வினையை அவங்க பார்த்துட்டாங்க ஐயா. நம்மளால ஹெல்ப் தான் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா அது யார் தப்பு? செய்ய முடியாதாண்டவரே. எத்தனை ஐயா? சரி ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல சாமி, நிறைய பேர் இட்டுன்னு போய் விட்டுறாங்க. தெரியும் தெரியும் தெரியும். சில பேர் வந்து அங்கேயே இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, சொல்லாம கொள்ளாம வெளியில வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆம்புலன்ஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணி நீங்க அனுப்பிச்சிங்களே அந்த சாமியார் வந்து பேஷண்ட் வந்து சொல்லாம கொள்ளாம வெளில வந்துட்டாரு, ரிப்போர்ட் பண்ணது நாங்க தான், எங்களை கேட்கறாங்க. அங்க வந்தாங்களா கிரிவல பாதையிலும் கேட்கறாங்க.
தெரியலங்க ஐயா, நான் உங்ககிட்ட தான் விட்டேன்னா என்னங்க சார் நீங்க உங்களால நாங்க இங்க திட்டு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு காலில் ட்ரிப்ஸோட வந்துட்டாருன்னா அப்ப மறுபடியும் ஆம்புலன்ஸ் போன் பண்ணா என்ன சொல்லுவாங்க? கேட்க மாட்டாங்க. அதான் பெரிய சிக்கல். எனக்கு காலில இருந்து அதான் யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஐயா. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரி உங்களுக்கு இல்ல, இப்போ இவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கூட போவீங்கன்னா போவீங்களா? போக மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? நானே ஏதோ தலையெத்துன்னு வந்துக்கிறேன், நான் ஏன்டா போனோம் அப்படின்னு நீங்க இப்போ வந்து உடனே தூக்கி விடும்போது ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்களா 300 ரூபா தர சாமி நீ போ, நாளைக்கு வந்து ரூபா தார சொன்னீங்களா? ஆமா. அந்த ஆள் ரூபாய்க்கு எத்தனை வண்டியில போனாரு, இல்ல போயிருப்பாரா சொல்லுங்க? இந்த வழிபடுங்க கிடந்தாரு இல்லையா சொல்லிட்டு நானே எவ்வளவு பேர் ஏற்றி விட்டேன் ஐயா. இந்த மாதிரி தான் நடக்குது. என்ன வாங்கிங்க, என்ன பண்றது? அவங்க இதை பாருங்க, இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் ஐயா பண்ண முடியும். மறுபடியும் போயிட்டு விட்டா மறுபடியும் வெளில இருந்தாங்கன்னா யாருக்கு பேரு? பட் சீரியஸ் கண்டிஷன். ஆமா, ஒரு அண்ணாமலையிலே முடிஞ்சு அவருக்கு இருவேளை பாதையில முடியணும்னு வந்து இதார் பொழுது. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? 2 தான். நாக்கு அப்படி வச்சுங்க, நாக்கு வச்சுங்கிற நீ எப்ப பார்த்தாலும். ஓ, பல்லு இல்ல, அதனால நாக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. ஐயா, நீங்க எதனா அவர்கிட்ட ஒண்ணு பேச, அவர் டென்ஷன் ஆகி எதனா திட்ட அமைதி காப்போம். திட்டினாலும் கோவம் வராதா? சரி, அப்ப பாப்போம், உங்க விருப்பம். அப்போ ஓகே தாத்தா, ஸ்டார்ட். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு அவர் தெரியும். சரி, ஓகே. ஓகே 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 பாத்துக்கிறீங்களா? போயிட்டு வாங்க சாமியார். சரி சரி. யார் வச்சதா? ஓகே, இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். உடனே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நீங்க சொன்னாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் இன்னும் யோசிக்கல. சரி, ஓகே, சரி 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 சரி. நல்லா தானே, நீங்க ஒருத்தர் தானே படுக்கிறது. புது கட்டில் தானே மாமா அவர் வாங்கி கொடுத்தது. தண்ணி பாம்பா? பாம்புலாம் வருதா? அங்க என்ன ரெண்டு பாம்பு நைட் இந்த பாம்பு சரி சரி. வரிக்கு வரலையா? அதுவும் சொல்லிட்டேன் ஐயா ஒண்ணுலாம் ஒண்ணும் பண்ணாது பாம்பு, கவலைப்படாத. என்ன சொல்லிட்டேன்? நமச்சிவாய நமக, நமச்சிவாய. 2 கொடுத்துருங்க. 2ஆ? 3 ரூபா கொடுத்துருதா? ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைனா? 2. ஓம் நமச்சிவாய. 2 3 ரூபாவே கேட்குறீங்களா? அங்கே வந்ததானே அவங்களுக்கு அப்படியே சொல்லிடுங்க சாமியாருக்குன்னு சொல்லிடுங்க. அப்படியே திரும்பி சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. தரங்க. சரிங்க, போங்க. வெட்டியா? சரிங்க. இப்போ உடனே கொடுத்துட்றேங்க. நான் இந்த ட்ரே எடுத்து அப்படியே எல்லாரும் மேலே கவுத்து விட்டுலாமா? அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க முடியும். அவரு மேலே கவுத்து விட்டுரு. ஐயா, என்ன வேலைக்கு போறீங்க? அதான் என்ன வேலை அது? உறங்குற வேலையா? ஓ, உறங்குற வேலை. ஆமா, சரி சரிங்க. 4 நாள் தூக்கமே இல்லை. எல்லா சாமியாருக்கும் தீப தண்ணிக்கு வந்து இங்க இருக்கிற எல்லா சாமியாருக்கும் 500 ரூபாய் காசு ஒரு 20 சாமியாருக்கு கொடுக்க சொல்லி இவர்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா வரலையா? வராது. அது வராது இல்ல. 500 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன உங்களுக்கு வந்துச்சா வரலையா கேட்க சொன்னாங்க? வராது.
இல்ல தாத்தா உங்களுக்கு காசு 500 ரூபாய் கொடுத்தாரா? 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. ஒரு ஒரு கொடுத்தது வாசம் தான், ஆனா புடிங்கிட்டு போயிட்டாரு. எது இவரு இல்ல நான் வரல. தீப தண்ணிக்கு எங்கன்னு கொடுக்க இவரு தீப தண்ணிக்கு கொடுத்தாங்க 20,000 ரூபாய் கொடுத்துட்டு. ஆமா 50,000 கொடுத்தாங்க, 30,000 இவரு எடுத்துக்கிட்டாரு. ஆமா அவர் இல்ல, அவர் இல்லையா? எப்படி கொடுக்க முடியும்? அப்ப கொடுக்க வேண்டியதானே நீங்க. இப்ப வந்துட்டாரு. இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அதை முடிஞ்சு வச்சு, தீபம் முடிஞ்சு வச்சு. தீபம் முடிஞ்சு போச்சா? இல்ல இன்னொரு இப்ப 23ஆம் தேதி வரைக்கும் எரியும். நீங்க கொடுங்க. அது எரியத்தையும் முடியல ஒண்ணு தீபம் வருஷமும் எரியத்தையும் வேற என்ன தீபம் ஏத்துறதுக்கு தாங்க கொடுக்க முடியும். இது ஏத்தும் போது கொடுக்கணுமாவா? சேட்டானுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சேட்டான் அதுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன். ஐயோ ஐயோ எத்தனை வேணும்? சேட்டானுக்கு கொடுக்கலையா? சேட்டானுக்கு மட்டும் கொடுங்க. வாங்க மாட்டேன். வாங்க மாட்டீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபாய் கொடுங்க. 1 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? எது கிடைக்கணுமோ அவரு கரெக்டா கொடுப்பாரு. ஆமா அதை நம்ம ஓடி வாங்கக்கூடாது. அவன் இது வந்துருங்க, அவனே வந்து தருவான். என்ன சரி, நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சரி படுத்திருந்தா கூட நம்ம கிட்ட வரும். படுத்திருந்தா கூட நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். அவ்வளவுதான். அவன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நம்பிக்கை இல்லைன்னா வேஷமெல்லாம் போட்டு இருந்தா அவன் ஒரு நாள் பார்த்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். கொடுக்கல, சும்மா சொன்ன வெறுப்பேத்தி நிக்கிறேன் அவரு. நான் அதை நான் சொல்லல, யாரும் கொடுக்கல, சும்மா சொல்லுங்க. பணத்தை பத்தி நான் சொல்லல, விபூதி உடம்பெல்லாம் பூசு. ஓ இந்த விபூதியா? நானே கேட்கணும் தான் பார்த்தேன். அவரு கரெக்டா பார்த்துக்கிட்டு இருப்பாரு, யாராரு என்ன செய்யறாரு கரெக்டாக. இந்த நேர காலம் வரும்போது அது அவங்க கண்டிப்பா கண்டிப்பா தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்துருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நிறைய கொடுப்பாரு. கண்டிப்பா கேட்காம கொடுப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அவனுக்கும் கொடுப்பாரு, கண்டிப்பா கெட்டவனுக்கும். கண்டிப்பா. அவனுக்கு 2 பேருமே ஒண்ணு. ஆமா, அவனுக்கு நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா, அவன் படிச்சவர் தான். அவன் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. கண்டிப்பா. சரிங்க சார். அப்படியே நான் இருக்கேன் அடி. சரிங்க சார். என்ன நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். சரிங்க சார். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மூலையில உட்காந்துருந்தா கூட தேடி வந்து தரும். சரிங்க சார். அது விஷயம் தான் நடக்கும். சரிங்க சார். அதுதான் நடக்குது. நமச்சிவாய. சந்தோஷம். நல்லா இருக்கணும் எல்லாரும். அன்னதானம் எல்லாருமே நல்ல விதமா அன்னதானம் பண்ணவங்க, அன்னதானம் பண்றவங்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் நாம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. அத்தனை எறும்புலேருந்து கொசுவிலேருந்து ஈலேருந்து அத்தனை பறவைகள் நடத்தின ஊர்வலம் எல்லாம் நல்லா சொல்றேன். நம்ம அதான் வள்ளலார் ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டாரு, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ஒரே வார்த்தை மிஸ்டர். அதுதான் சிவாய் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். நமச்சிவாய். நமச்சிவாய் சாமி. நேரம் பண்ணிருந்தீங்க? கண்ணு தெரியலையா? நான் 10 நாள் அட்மிட் ஆயிட்டு தான் வந்தேன். டைம்ல வந்துருவேன். இது நடாது உங்களுக்கு தெரியும். ரெண்டு தான் சார். ரெண்டு தான். அப்படியா? நான் ஏற்பாடு பண்ணேன். புரியா? ஒண்ணு மட்டும் கொடுங்க. வா நைனா, போயிட்டு வா. போதும். சாப்பிட்டியாமா? ஒண்ணு வா. விடு. அவன் கொஞ்சம் ஒண்ணா நைனா? ஒண்ணு. ஓம் நமச்சிவாய. இந்தாம்மா, போய் சாப்பிடுமா. உட்காந்து சாப்பிட்டு போ. வா நீங்க எத்தனைண்ணா? குர்ரா. ஓம் நமச்சிவாய. எத்தனைண்ணா? ஒன்று.
2 ரசம் கொடுறா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க சித்தர. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நைனா வா நைனா. என்னது? அடடா. பெரியவர் போனதுலேருந்து உனக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்று போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன அவங்க விதி, அவங்க போயிட்டாங்க. அதுக்கு நீ ஏன் போட்டு இது பண்ணிக்கிறா? ஏன் புரிசலையா? ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. என்ன பணம் 3000 போச்சான். அவர்கிட்ட குத்துந்தியா? சரி விட, ஏதோ பழைய ஜென்மத்து கடன் அதெல்லாம் உழைச்சுன்னு இருக்காத. உனக்கு எவ்வளோ வந்து உன்னெலாம் பார்த்துருப்பாரு அவரு. ஆனால் ஒரு ஆறுதலாவது பேசுறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. எவ்வளோ வாட்டி ஆறுதலாக பேசியிருப்பாரு. அதெல்லாம் யோசிக்க கூடாது நைனா. தெரியுதா? யோசிக்கலீங்க. இல்லை சொன்னேன். யாரோ எதனா சாமியார் யாருன்னா நமக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் எடுத்துன்னு போய் பணத்தை செலவு பண்ணுகிறான் நீ உலகத்தில். ஆமாம் மாமா. யாருன்னா நல்லது சொல்ல மாட்டாங்களா, யாருன்னா நல்லது பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுகிறாங்க. 2 7 தானுங்க. யாருமே மக்கள் கூட அப்படி பேச முடியாது. எவ்வளோ ஒன்றுக்கு எவ்வளோ இது. அதுதான் சொல்கிறேன் நைனா. ரொம்ப அசிக்கிறபடி போட்டாங்க ஆஸ்பத்திரி. ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டார. ஒண்ணு இப்ப அது 7 நாளா கடைசி. அதுதான் என்ன, ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு மரணம் வந்துடும் யாரையும் கஷ்டப்படுத்தாம. திருச்செந்தூர் தாத்தா வந்து அப்படியே செத்துட்டாரு. அப்படியே படுத்த உடனே இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செத்துருக்காரு. விடு, அவங்க கருமா கழிச்சுட்டு போறாங்க. சாமியார் தாத்தா நின்று கை காட்டுச்சு, அதனால நிறுத்தினேன். அப்படியே டோட்டலா கும்பலா வந்துட்டாங்க எல்லாரும். வண்டி நோடு கூட உள்ள. நான் அதுதான் சொல்றது, வழியில் நிறுத்த மாட்டேன்னு சொல்றது. பாத்தீங்களா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அதானே? ஒன்று கொடுங்க. ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஒன்று. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. சாப்பிடுண்ணா வரட்டுமாண்ணா? பயணா சிவாய நமக. 2 ஐயா. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2 ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய நமக. பண்ணு தாங்குது. வரிக்கே வரல. வரவே வரிக்கே வரல. ஆமா. 2 நாளா போட்டாப்புல. சரி விட, யாரோ சாப்பிட்டா. வா போயிட்டோம் ஐயா. அப்படி மீதி கண்டினியூ பண்ணீங்க. எத்தனை ஐயா? 1 போதுங்க. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனையா? 1. ஊருக்கு வேணாம். எப்போ வேணும் சொல்லுங்க. சொல்லிருக்கோம் 2 நாள் வேணும். சரி வாங்கி கொடுத்துருவார். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. தேங்காய் சாதம் இல்லை, நீ புதினா. சிவாய நம.
என்ன கையில் போட்டு ஓ இதுவா சரி சரி. எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? 1 2 1 பார்த்துங்க பத்திரமா பார்த்து சீக்கிரமா குத்தணும். காலையில் சாப்பிடல தாத்தா? நமச்சிவாய நமச்சிவாய. ஒண்ணா சிவாய நம. உங்களுக்கு பசி இருந்தா வாங்கிக்கோ. அரோகரா நமச்சு 2 உங்களுக்கு. ஓம் நமச்சிவாய நம. ஐயா உங்களுக்கு 2 கைகம் சார். சிவாய நம. ஐயா உங்களுக்கு எத்தனை? 2பா. அரோகரா அண்ணாமலையார் இருக்க அரோகரா 1பா. சிவாய நம சிவாய. சாப்பிடுங்களா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. சிவாய நம சிவாய. என்ன பாட்டியா நினைச்சுனே இருந்தியா? காய வச்சிரு, வெயில் அடிக்குது பாரு. சிவாய நமக. ஓ நமச்சிவாய. இன்னைக்கு கம்மியா இருக்குது பாட்டி, இல்லைன்னா பேசுமா? இன்னும் அந்த பாட்டிக்கு ஒன்று இது இல்லை, இன்னொரு பாட்டி. ஓ தண்ணி வேணும் ஏமா? உனக்கு ஒண்ணு பாட்டிக்கு ஒண்ணு. அவரு என்ன? அவரு யாரு? ஏன் பாவம் நொண்டின்னு சொல்ற? அவருக்கு எத்தனை? வாங்கி போயிடு. நமச்சிவாய. அவரு ஐயான்னு சொல்லு. ஓ சிவாய. சரி போயிட்டா பாட்டி. शिरया अमर्वितदन्कुल अरुणाचला आरे काविनियाण्डवे अहजिल अखिलं पडितिडुम अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव 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 अरुणाचला उन्नये मात्री ओरादुलतिन्ने मुरुदियिरुपाय अरुणाचला உன்னை கண்டடங்கிட உன்னழகை காடருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலா ஓவை போலென குன்னருளை தந்தனை பாடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திரியுருவாகிய திருப்பை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ண